ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபிக் ஆஸ்க்கே நிறைய பேர் கேட்க தெரியல. நம்ம நம்மளுடைய பிஸ்னஸை பற்றி சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் நம்ம என்ன கேட்குறோம்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்குறோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் வித் வீக்லி ப்ரெசன்டேஷனோட எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நேம் அண்ட் கம்பெனி அண்ட் கேட்டகரி. இப்போ என்னுடைய நிறுவனம் இருக்குன்னா, இப்போ என்னுடைய பேர் ராம்குமார், என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ ஸ்கந்தா கேட்டரிங் அண்ட் என்னுடைய கேட்டகரி கேட்டர். அதை என்னுடைய பிஸ்னஸ் நான் 30 செகண்ட்ல சொல்லிட்டு, சரி 30 செகண்ட்ஸ்குள்ள என்னுடைய ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழோட பிறப்புக்கு அத்தனை பேருமே ஸ்வீட் சாப்பிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்கந்தா கேட்டரிங்கோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் போலி தான். ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெலவென்ட் சக்சஸ் ஸ்டோரி. ஸோ ரெலவென்ட் சக்சஸ் ஸ்டோரின்றது அந்த வாரத்துல உங்களுடைய தொழிலுக்கான நடந்திருக்கக்கூடிய சக்சஸ் ஸ்டோரி. இப்போ எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கந்தா கேட்டரிங்கோட அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கந்தா கேட்டரிக்கு தமிழ்நாட்டில் டஃப் கொடுக்குறது யாருன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஸோ அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இப்போ வளர்ந்துருக்கோம்னா அதுதான் எங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ குட் ரெஃபரல் ஃபார் மீ வுட் பி ஸ்பெசிஃபிக் ஆஸ்க். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் கேட்கக்கூடியது நமக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய ரெஃபரலை நம்ம கேட்கணும். இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்குள்ள கேட்கணும். நெக்ஸ்ட். சோ ஸ்பெசிஃபிக் ஆஸ் பிசினஸ் டு பிசினஸ் ரெண்டு விதமான இது இருக்கு. பிசினஸ் டு கன்சியூமர் இருக்கு, பிசினஸ் டு பிசினஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கிறது பிசினஸ் டு பிசினஸ். ஸ்பெசிஃபிக் ஸ்டெரிபிக், அதாவது நம்ம கேட்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் எப்படி கேட்கணும் அப்படின்றது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நேம். நம்ம ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் யார், அதாவது இப்போ இண்டஸ்ட்ரி இருக்குன்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி. ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் சார் இருக்காருன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ப்ளூ மெட்டீரியல்ஸ் அவர் யாரை கேட்பாருன்னா இன்ஜினியர்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷன். அதே இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றது தான் இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நேம். நம்ம கேட்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காஸ் எந்த கம்பெனி, அந்த கம்பெனியுடைய நேம், அதாவது டிபார்ட்மெண்ட் இருந்தால் அந்த துறையினுடைய நேம். நெக்ஸ்ட் டைட்டில். நம்ம கேட்கக்கூடிய பர்சன் அந்த கம்பெனில எந்த டெஸ்டினேஷன்ல இருக்காரு. இப்போ HR மேனேஜரா இல்ல டைரக்டரா இல்ல ஆபீஸ் ஸ்டாஃபா அப்படின்றது தான். நெக்ஸ்ட் அவங்களுடைய நேம், ஸ்பெசிஃபிக்கா அவங்களுடைய நேம். நெக்ஸ்ட் அவங்களுடைய நேம். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கீங்க ஸ்பெசிஃபிக்கா. முதல்ல இண்டஸ்ட்ரி நேம் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் அது நீங்க கேட்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காஸுடைய கம்பெனி நேம் அண்ட் யாரை கேட்கறீங்க அவங்களுடைய டெஸ்டினேஷன் அண்ட் நேம். அந்த டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய நீங்க கேட்கக்கூடிய கன்சர்ன் பர்சனுடைய நேம். ஸோ இப்படிதான் நம்ம இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காஸ் கேட்கணும். ஸோ இதுக்கு மேல எல்லாருமே கரெக்டா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி பொதுவா நீங்க யாரையும் கேட்காதீங்க. இப்போ ரோட்ல ஒருத்தர் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கக்கூடியவங்க மாஸ்டர் பெயிண்ட் பயன்படாது. அந்த தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்க ஆனந்த் ஸ்வீட்ஸ் பயன்படும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க பர்டிகுலர் பர்சனோட நீங்க ஸ்பெசிஃபிக்காஸ் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட். நானே எழுதின ஒரு கவிதை. தேன்பூச்சி எப்பொழுதும் தனியாக கூடு கட்டி சுவைப்பதில்லை. தேன்பூச்சி எப்பொழுதும் தனியாக கூடு கட்டி சுவைப்பதில்லை. ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கூட்டாக கூடு கட்டுவதால் தான் அந்த தேனே சுவைக்கிறது. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்டர்ல நம்ம மட்டும் பிசினஸ் எடுக்கணும், நமக்கு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ், நம்ம தேவையான நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸ் அத்தனையுமே கூட இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் நம்ம கொடுத்து பழகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கவிதை. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.